வணக்கம் மக்களே, செல்வத்து ஜெபிக்கும் மனமார்ந்த அன்போடு 7:30 இரவு வரவேற்கிறேன். 27/4/2026 மண்டே. எப்போ வந்தாலும் வீடியோ எடுக்க வந்தாலும் கையை கழுவிக்கிட்டு ஸ்வெட்டிங்கோடு தான் ஓடி வருவேன். ஏன்னா நான் சமைச்சிட்டேன். என்ன சமையல்னு பார்த்துடலாமா? நாங்கள் காலையிலேருந்து சமைக்கலை. இன்றைக்கி கிளினிக்கு போகிறதுனால கிளம்பி போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பெஷல் ரெசிபி டக்குன்னு ஒரு 6 o'clock முடிவு பண்ணேன். 7:30 பருப்பு ஊற வச்சு ரெடி பண்ணிட்டேன். சரி, பருப்பு உருண்டை குழம்பு. ஓகே, இந்த வாட்டி நான் அந்த தப்பை பண்ணலை. கொஞ்சம் லிட்டில் பிட் வேக வச்சுட்டேன். அதனால் உருண்டையை எப்படி வேணுன்னா போடலாம். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டேன். ஸோ அதனால் இந்த வாட்டி அந்த தப்பை பண்ணலை. ஸோ மீன் குழம்பு சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க இப்படி சாப்பிட்டா பெஸ்ட்டு. நம்மளோட என்ன சொல்கிறது, ப்ரான் கிரேவியும் மீதி இருக்குது. இதுவே போதும் எனக்கு. பட் டக்குன்னு இது மேலே ஒரு கிரேவிங்ஸ் வந்துடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் தம்பி சாப்பிடவே இல்லை. நேற்று எடுத்தது எல்லாமே சரியாக போச்சு. இதோ பாருங்கள், கொதிக்குதா? ஆஸ் யூஷுவல் தயிர், அவ்வளோதாங்க முடிஞ்சது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஓவர் தெரியுதா சமைச்சது. எனக்கு ஒரே விஷயந்தான் புரியல. நாட்டில் எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, பண்ணுது. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஷூட்டிங் இப்பயும் எனக்கு இருக்குது. நான் தான் போகலை. அது எத்தனை சொன்னாலும் மண்டையில் இருக்கிறவங்களுக்கு ஏற மாட்டேங்குது. என்னை நோன்றதே ஒரு வேலையாக வச்சுருக்காங்க. சரி, நான் இதை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை. இன்னும் எத்தனை ஃபேக் ஐடி வேணால் உருவாக்கிட்டு வா. நான் பண்ணுற விஷயத்த உன்னால் எதுவுமே தடுக்கவே முடியாது. எந்த விஷயம் இல்லைனாலுமே நான் என்னோடய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் என்னால் என்ன வேணால் பண்ண முடியும். நாளைக்கே ஒரு படம் நடிச்சிடுறேன், தூக்கு போட்டு சாவறேன்னு மட்டும் சொல்லு. மொதல் விஷயம், நாளைக்கே கூட இதுக்கே நான் சேலஞ்ச் பண்ணி வர ரோல் அக்செப்ட் பண்ணி நான் இன்னொரு சீரியல் நடிக்க ஓகே பண்ணிக்கிறேன் சொல்லு. எத்தனை வேண்டுதல் வச்சேன் தெரியுமா? அந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு என்னை பற்றி உனக்கு இன்னும் முழுசாக தெரியாது, வேண்டாம். என்ன நோன்றதை விட்டுட்டு நீ போய் உன் வேலையை பாரு. நீ என்ன நோண்டினாலும் நான் அசர போகிற ஆள் கிடையாது. இங்கே வேர்வை சிந்தி உழைக்கிற ஆள். ஸோ அதனால் தூக்கி போட்டு தொடச்சி போட்டு தூக்கிட்டு ஓடிக்கிட்டே இருப்பேன். யார் வேணால் நிறைய பேர் ரேவதின்னு பேர் வச்சா அது ஜென்ஸு. நானே ஜீவிதான்ற பேரில் கார்த்தின்னு நேம் ஐடி க்ரியேட் பண்ணலாம். ஸ்ரீனிவாசன், கோவிந்தன், எதை வேணால் பண்ணலாம். ஃபேக் ஐடி தானே. நேரடியாக மோத முடியாமல் தானே இப்படி மோதுறாங்க. நீ என்ன மோதினாலும் உழைய போகிறது நீ தான், நான் கிடையாது. ஸோ அதனால் உழைப்பும் தன்னம்பிக்கையும் எப்பயுமே என்கிட்ட இருக்குது தாராளமாக. என்ன வேணால் என்னால் மாறவா முடியும். நான் கிச்சனில் நான் பண்ணுற மாதிரி நீ பண்ணு, நான் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோஸ் நீ எடுத்து பண்ணு, நான் பண்ணுற மாதிரி யார்கிட்டையுமே வாய்ப்பே கேட்காத நீ பண்ணு. நான் டிவி கேட்க தான் ஓட்டு போட்டேன்னு உனக்கு ஃபஸ்ட்டு தெரியுமா? மொதல் விஷயம். அடுத்தது, எத்தனையோ பேர் டிவி கேக்கு ஓட்டு போட்டு டிவிக்கோட ட்ரெஸ் சிம்பிள்லேயே போய் எத்தனையோ ஆர்டிஸ்ட்டு, சன் டிவி ஆர்டிஸ்ட்டும் சரி, ஃபிலிம் ஆர்டிஸ்ட்டும் சரி, பெரிய ஜாம்பவான்களும் சரி பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு என்னை நோன்றதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்பயே தெரியுது என் மேலே எவ்வளோ காண்டு இருக்குது அப்படின்ட்டு. உன் காண்டெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாது. ஏன்னா யாரோட உழைப்புலையும் நான் வாழலை. என்னுடைய உழைப்பு இப்போ ஓகே. முடிஞ்சால் வேர்வை சிந்தி உழை. புதுசாக நல்ல கண்டென்ட் யோசி. என்ன நோன்றதை விட்டுட்டு பாய். சாப்பிட போகிறேன். வேலைக்கு போகணுன்னு நான் ஒன்றும் சாப்பிடாம இல்லை. எனக்கு பிடிச்சது என்ன வேணால் செஞ்சு தான் சாப்பிட்றேன், பண்ணுறேன், பிடிக்கிறேன். என்ன சொல்லி என்னத்துக்காக போதும். முடிஞ்சால் இந்த மாதிரி சமைச்சி ஒரு வீடியோ போடு. நிறைய பிஸ்னஸ் ஐடியா இருக்குது எனக்கு. நிறைய ஷூட்டிங் வருது. பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லாமல் தான் ஒதுங்கி நிற்கிறேன். ஓகே, பயந்து நில்லையா, யாருக்கும் பயப்பட்டு நிற்கலை, ஒதுங்கி நிற்கிறேன். ஓகே, எனக்கு எப்போ வேணும்னு தோணுதோ அப்போ நான் போய்க்குவேன். அது எந்த விஷயமா இருந்தாலும் ஸ்டெப் எடுத்துக்குவேன். ஓகே, டாதான்னு எனக்கு தெரியும். ஓகேடா, சென்னைக்குள்ளதான்றது எனக்கு தெரியும்.